ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து கும்பகோணம் ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து காலையிலேயே ஃபுல்லாக வந்து நான் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டே நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த சார்ஜர்ஸ், நான் ஃபோன் சார்ஜரு, ஹெட்செட் சார்ஜர் அதெல்லாமே நான் வந்து உள்ளார நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் செக் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன இருக்குது, எதுவுமே இல்லை, எதெல்லாம் இல்லை, அதெல்லாமே நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம், நான் சொன்ன மாதிரியே கும்பகோணம் போகிற ஊர் எல்லாமே அந்த இந்த கிளைமேட்டு, அந்த வியூ ஆகட்டும், அந்த ரோடு ஆகட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ நான் கும்பகோணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ட்ராவலை ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து காலையில் ஒரு 7 o'clock 7:30 அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இதோ கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சென்னை ரோடு வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கும்பகோணம் போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேலம் டு கும்பகோணம் வியூ, ரோடு எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் வந்து கொஞ்சம் 8 o'clock அந்த மாதிரி தான் கிளம்புனால இங்கே வந்து சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமே. கொஞ்சம் தூரம் கழிச்சோன்னா ராம்ஸ் கெஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ரெஸ்டாரண்ட். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளார போய் நம்ம டிஃபன் சாப்பிட்லாம். நான் வந்து இங்கே நம்ம சென்னை ரோடு எப்போ நம்ம க்ராஸ் பண்ணாலும் நான் வந்து டிஃபனுக்கு வந்து இந்த ராம்ஸ் கெஃபே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொடி தோசை ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பொடி ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து பூரி பொங்கல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனியன் பொடி ஊத்தாப்பமே. எனக்கு வந்து ஆனியன் பொடி ஊத்தாப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஆனியன் பொடி ஊத்தாப்பம் பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி கும்பகோணம் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து காரில் ஏறுறதுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வந்து அந்த ராம்ஸ் கெஃபேலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிஃபனு. இப்போ நம்ம வந்து ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த கரும்பு ஜூஸு, அந்த கொஞ்சம் ஜூஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. சரி அங்கே வந்து ஜூஸ் சாப்பிட்டுட்டு போகலாமே. ஜூஸ் சாப்பிட்டு இப்போ நான் வந்து திரும்பியும் நான் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு, கிளைமேட்டு, அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கும்பகோணம் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வந்து கும்பகோணம் கிட்ட வந்தாச்சு. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாயங்காலம் வந்து நிறைய கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயினாக வந்தோமே. இப்போ நம்ம வந்து நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ரெசார்ட் பக்கத்தில் வந்து எவ்வளோ மரம், நிறையா செடியெல்லாம் இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசார்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழா டைனஸ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசார்ட்டோட பேர். என்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளார போய் உங்களுக்கு எப்படிலாம் ஆம்பியன்ஸ் இருக்குது, எப்படிலாம் சூப்பராக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள ரிசப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனுக்கு வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் ஆம்பியன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய கடலாம் இருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே 2 சோல்ஜர்ஸ் அந்த நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் அந்த ரிசப்ஷனுக்குள்ளார நடுவில் ஒரு
கோயில் சிலைலாம் அதுக்கப்புறமா அந்த ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ சூப்பராக நிறைய பூலாம் அதில் டெக்கரேட் பண்ணி வச்சு நிறைய சீட்டிங் ஏரியாலாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு கார்டன் மாதிரி ஃபுல்லாகவே விளாட்ற பிளேஸ் எல்லாமே இருந்துச்சு. அதிலலாம் வாத்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக போகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் இந்த மாதிரி வாத்தெல்லாம் நடக்கிறத பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் வாத்து பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சரி லன்ச் டைம் ஆச்சுன்னு லன்ச் சாப்பிட்றதுக்காக நம்ம இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டிஷ்ஷு அதுக்கப்புறமா டிஷ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நானு, கிரேவி, அதுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோம்பு அந்த மாதிரி தந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சோம்பு அதுக்கப்புறமா நிறைய தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து திரும்பியும் ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நீங்களே பார்ப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு சூட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புக் பண்ணோம். உள்ளார வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, ரொம்ப பால்கனியும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு தனி காட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரேம்ஸோட அதுக்கப்புறம் நிறையா பெரிய ஸ்பேஸோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டீ சாப்பிட்றதுக்கூட இடம், அதுக்கப்புறம் பால்கனி வந்து சூப்பர் வியூவோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் பால்கனிலேருந்து அந்த வியூ பார்க்குறது பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பால்கனி இருக்கிறது, பெரிய பால்கனி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இந்த ரூமை சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாயங்காலமாக கோயிலெலாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தூங்கிட்டு திரும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்ப போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கோயில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நின்றுட்டுருக்கேன். எப்படி சூப்பராக இருக்குது வியூ நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாலு, கத்தி, அதுக்கப்புறமா நடுவில் அந்த ட்ரீஸு அந்த மாதிரி அது வந்து ஒரிஜினல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரீஸு அதுக்கப்புறமா நீங்களே பார்ப்பீங்க அந்த கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டனு. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்ரீஸ் எல்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கிங் ஸ்பேஸையும் இன்னும் அந்த வாத்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வாத்தெல்லாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன மாதிரியே. அது மட்டும் இல்லப்போ நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுக்கிரன் கோயில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹைவேல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஹைவேல கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் வேல கொஞ்சம் தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஹைவேல போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒன் வேல வந்தாச்சு. ஆனால் ஹைவேயோட ஒன் வேல தான் நிறைய வியூஸு, நிறைய வியூ, அதுக்கப்புறமா நிறைய கிளைமேட்டு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரீஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நான் கும்பகோணமே வந்தேன். அது பார்க்குறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கோயிலெலாம் விசிட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே கும்பகோணமே வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கிளைமேட்டு, வியூ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கும்பகோணம் கிளைமேட்டு அதுக்கப்புறமா அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சுக்கிரன் கோயில் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க நிறைய அங்கே வந்து ஃபார்மிங் ஏரியாஸ்னாரு அங்கே வந்து நிறைய ஏரி அதுக்கப்புறமா நிறைய விதைச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வந்து சுக்கிரன் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த ஆர்ச் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்ச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சுக்கிரன் கோயில். அந்த ஆர்ச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சுக்கிரன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளார போய் என்னென்ன இருக்குது எதெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ளார போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வந்து
சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுக்காக நான் வந்து சுக்ரன் கோயில் உள்ளார காட்டல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெளியில் தான் நான் காட்டியிருப்பேன். வெளியில் வந்து நிறைய ஷாப்ஸு, நிறையா டாய் ஷாப், அதுக்கப்புறமா நிறைய அர்ச்சனை பண்ணுற இந்த ஷாப் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து எல்லாமே சில எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு திரும்பி சுக்ரன் கோயிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சூரியனார் கோயில் தான் போக போகிறோம். அங்கேயும் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வெளியே மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சுக்ரன் கோயிலேருந்து இந்த சூரியனார் கோயில் வந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சூரியனார் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோடு எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வந்து ரிட்டர்னால அதே ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட் சைடு வியூ பார்க்குறத லெஃப்ட் சைடு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து சூரியனார் கோயிலுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாததுனால நான் வந்து சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு நான் வந்து திரும்பியும் வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திரும்பி ரெசார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்லேருந்து இந்த சூரியனார் கோயில், அதுக்கப்புறம் சுக்ரன் கோயிலுக்கெல்லாம் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் to 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே வந்து நைட் ட்ராவலில் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் போகணும். ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கோயிலெலாம் விசிட் பண்ணி இதெல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணத்தில் எப்படி நைட் லைஃப் இருக்குன்னா நைட் டைமில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து திரும்பியும் நைட் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ இந்த சூரியனார் கோயில், சுக்கரன் கோயிலெலாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரிட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். 1 வே ரோடில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹைவேல ஜாயின் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க நைட் டைமில் ஹைவே வந்து ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. டிராஃபிக் எல்லாம் இல்லை, நிறையா வண்டியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய லைட் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய ரோடாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சிட்டியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க டவுன் மாதிரி ரொம்ப கூட்டமாக நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நடுவுலேயே நிறையா வந்து கோயிலெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கோயில், அதுக்கு நிறையா ஷாப்ஸு, நிறையா டாய் ஷாப்பு, நிறையா ட்ரெஸ் ஷாப், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா லைட்டிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ரெசார்ட் போகிறதுக்குள்ளாரையே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. செம்ம டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரெசார்ட் வந்து ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த நைட் டைமில் அந்த ரெசார்ட் வந்து எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நைட் டைமில் ரெசார்ட் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெசார்ட் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து நைட் டைமில் பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டே டைம் பார்க்குறதும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் பார்க்குறது வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் வாங்கின திங்ஸு, இதுக்கும் கோயிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து கார்டன், இப்போ வந்து நம்ம ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கார்டன் சுற்றி போகலாம்னு நான் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க லைட்டிங் செட்டப்போட கார்டன் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து நாங்கள் வந்து ரூமில் சாப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து ரூம்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா கிரேவி, அதெல்லாமே நான் ஆர்டர் பண்ணி இப்போ நான் வந்து சூப்பராக சாப்பிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கும்பகோணம் வந்து 2 நாள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 டே ஃபஸ்ட் டே தான் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நம்ம என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணுறோம், என்னென்ன கோயிலெலாம் நம்ம பார்க்கணும், நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.